எனக்கு மேரேஜ் ஆகும்போது நான் பிகாம் ஃபைனல் இயர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து கொரோனா ரொம்பவே பீக்கில் இருந்தது. ஸோ அதனால் வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து 2021 அந்த டைமில் இருக்கும். எனக்கு அந்த டைமில் தான் வந்து மேரேஜ் ஃபிக்ஸாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இல்லைனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து எனக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க எல்லாருமே என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. உனக்கு என்னடி வயசாகுது, இந்த வயசில் போய் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் என் ஃபேமிலி இருந்த சுச்சுவேஷன் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பையன் இதுக்கப்புறம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு என் பேரண்ட்ஸ் நம்பினதுனால எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி என் ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் என்னை வந்து தாங்குறாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுக்கணும்னு தான் சொல்லணும். நான் வந்து பிகாம் முடிச்சதுக்கு அப்புறமா எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு. இதை நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை படிக்க வைக்கணுமா என்ன, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எம்பிஏ படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து எம்பிஏல ஃபைனல் செமஸ்டரில் இருக்கேன். இதனால தான் நான் என்ன ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன்.